வணக்கம். என் பேர் டாக்டர் தாமோதரன். நான் பிஜிஎம் ஹாஸ்பிட்டல்ல நுரையீரல் நோய் சிறப்பு மருத்துவராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். சார், சிஓபிடினா என்ன? அது யாருக்கு அதிகம் வரும் சார்? சிஓபிடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நோயோட சுருக்கம். கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயோட சுருக்கம் தான் சிஓபிடி. தமிழ்ல சொல்லணும்னா நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய். சிஓபிடியும் வந்து ஆஸ்மா மாதிரி வந்து நுரையீரல் சுவாச கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். நம்ம மூச்சு குழாயில வந்து ஏற்படுற சில பிரச்சனைகள்னால வந்து சிஓபிடின்னு ஒரு வியாதி வந்து வரும். இது வந்து ஆஸ்மா மாதிரி கிடையாது. ஆஸ்மா வந்து எப்பயுமே வந்து ஒரு சிறிய நேரத்துல வந்து டெவலப் ஆகிற ஒரு நோய். ஆனா சிஓபிடி வந்து அது பேர்லயே இருக்கிற மாதிரி வந்து கிரானிக் அப்படின்னா நாட்பட்ட நோய் அப்படின்னு. ஏர்லி ஸ்டேஜஸ்ல ஆரம்ப காலத்துல வந்து எதுவுமே நமக்கு தெரியாது. அதே வந்து வயசாக ஒரு 40 வயசு 50 வயசுன்னு ஆகும்போது அதோட அறிகுறிகள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் முக்கியமா வந்து யாருக்கு வந்து சிஓபிடி வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, முக்கியமா வந்து ரெண்டு குரூப்பை தான் எடுத்துக்கணும். ஒன்று வந்து புகைப்பிடிப்பவர்கள். புகைப்பிடிப்பது வந்து புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னு தான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அது சிஓபிடியும் உண்டாக்கும். இரண்டாவது வந்து பயோமாஸ் எக்ஸ்போஷர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. விறகு அடுப்புல வந்து சமைக்கிறவங்க. அந்த காலத்துல எல்லாருமே விறகு அடுப்புல சமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கேஸ் வந்துட்டதுனால வந்து அதோட பயன்பாடு குறைந்து விட்டது. ஆனாலும் இன்னும் வந்து நிறைய கிச்சன்ல நிறைய பேத்துக்கு கல்யாணத்துல சமைக்கிறதுக்கெல்லாம் வந்து விறகு அடுப்புல சமைக்கிறவங்க எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து அந்த புகையில வேலை செய்யறதுனால அந்த புகை வந்து நம்ம மூச்சுக்குழாய்க்குள்ள போய் அதனால வந்து ஏற்படுற அந்த நோயை தான் வந்து சிஓபிடின்னு சொல்லுவோம்.